நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ரெண்டே நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். ஓகே, ஆனா வெறும் 2 நிமிஷம் தான். ஓகே, தேங்க்யூ. ஆண்டி, 31st நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன் ஆண்டி. பொறுப்பேத்துக்கிறதுக்கு என்ன, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். யாராலையும் மன்னிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்க எனக்கு அருகதை இல்லதான். ஆனா ஆண்டி, முழு மனசோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். எனக்கே தெரியும் ஆண்டி, என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு. யாருக்கும் சந்தோஷம் இல்ல, உங்களுக்கு, மாமாக்கு, அக்காவுக்கு. ஆனா ஆண்டி, வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மாமாவும் என்கிட்ட பேசல. நான் இது வரைக்கும் அவரை இவ்வளவு கவலைப்பட்டு அமைதியா இருக்கிறத பார்த்ததே இல்ல. அதனால ஆண்டி, நான் பண்ண தப்புக்கு மாமாவை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவர்கிட்ட போய் பேசுங்க. நீங்க பேசலன்னு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, அக்கா எப்பவாவது என் மேல கோவப்பட்டா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் மாமாவோட வேதனையும் அதேதான். அவரு உங்ககிட்ட பேசுறதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டி, எனக்கு அவருக்கு ஒரே வித்தியாசம் தான். அக்கா என் மேல கோவப்பட்டானா அதுக்கு முழு காரணம் நானா மட்டும் தான் இருப்பேன். ஆனா எதனால நீங்க அவர் மேல கோவமா இருக்கீங்களோ அதுக்கு நிச்சயமா அவர் காரணம் இல்ல. இந்த எல்லா தப்பு பண்ணவன் உங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்க ஆண்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, நான் பண்ண தப்புக்கு மாமாவுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆண்டி, நாளைக்கு காலையில நான் ரிஷிகேஷ்க்கு போயிடுவேன். நான் என் கூடவே இந்த பிரச்சனை எல்லா டென்ஷனையும் கூட சேர்த்து எடுத்துட்டு போயிடுறேன். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு, மாமாவுக்கும் கூட. எனக்கு தெரியும் ஆண்டி, நான் உங்க டைமை வேஸ்ட் பண்றேன்னு. நான் இதை சொல்ல மட்டும்தான் வந்தேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. முடிஞ்சா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி.
கேர்ஃபுல் வினய். இந்த வேலையெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னாங்க? எதுக்காக இங்க வந்த நீ? ஒன்றும் ஆகல அத்தை. சின்ன ஒரு நிமிஷம். மை காட். அத்தை, எனக்கு ஒன்றும் ஆகல. எதுவும் பேசாத, அப்படியே இரு. இந்த வேலையெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா? வீட்ல வேலைக்காரங்க இல்லையா என்ன? காட்டு. ஓ மை காட். அத்தை, எனக்கு ஒன்றும் ஆகல. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் நானே காஃபி போட்டுக்கலான்னு வந்தேன். எப்ப நீ இப்படி காஃபி போட வந்தாலும் இப்படிதான் வினய், கைய சுட்டுக்கிற. இப்ப பரவாயில்லையா? எல்லா வழியும் போயிடுச்சு. சரி வினய், ஒருவேளை நீ காஃபி நிறைய போட்டிருந்தன்னா எனக்கும் குடிக்க கொஞ்சம் கிடைக்குமா? காஃபி. தேங்க்யூ. ஓ எஸ் வினய், நீ தலைவலிக்கு அந்த மாத்திரை கொண்டு வந்திருந்தல்ல, அதை சாப்பிட்ட உடனே என் தலைவலி எல்லாம் ஓடியே போச்சு. அத்தை, உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ மைக்ரேன்னு தோணுது. எதுக்கும் டாக்டரை பார்த்துடலாமே. இல்ல வினய், இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போக வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே இல்ல. அத்தை, நீங்க எப்பவுமே இப்படிதான். அப்படியா? இருந்தாலும் அத்தை, நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சிருக்க கூடாது. லைஃப்ல முதல் தடவையா நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கேன். ஆனா இதான் கடைசி. இனி நான் இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுவேன். என்ன நம்புங்க அத்தை. வினய், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு நாளா நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பங்கு இருக்கு, அப்படிதானே? ஆனா நான் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கோவமா கடுமையா நடந்துக்கிட்டேன். அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். மாலதியை மன்னிச்சிருங்க அத்தை. அவ ஒரு விளையாட்டு குழந்தைன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் ஆனா கெடுதல் பண்ண மாட்டா. அவ தெரிஞ்சோ தெரியாமலோ அவ பண்ற எல்லாமே தப்பா தான் முடியுது. அதுவும் இல்லாம நாளைக்கு அவ ஊருக்கு போறா. அதுக்கு முன்னாடியாவது மன்னிச்சிருங்க அத்தை. இது வரைக்கும் நான் நீ கேட்டு எதையுமே இல்லைன்னு சொன்னதில்ல. சரி, மாலத்திய மன்னிச்சுட்டேன். Cheers. Cheers. எப்ப நீ கைய சுட்டுக்கிட்டாலும் நீ போடுற காஃபி ரொம்ப ருசியா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? மாலதி, நீ பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அக்கா, நான் என் மனசுல இருக்கிறது தான் வெளிப்படையா நேர்மையா ஆன்ட்டி கிட்ட சொன்னேன். மாலதி, நானும் உன்னை சரியா புரிஞ்சுக்கலையோன்னு எனக்குள்ளேயே எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. ஏன்னா நீ பண்ற சேட்டை அப்படி இருக்குடி. எப்பயாவது ஒரு தடவை தான் நீ புத்திசாலித்தனமாவே நடந்துக்கிற. நீதான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டியே, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இல்ல, இன்னும் எதுவும் சரியாகல. ஏன் அக்கா இது வரைக்கும் என்ன மன்னிக்கவே இல்லையே? அக்கா, ஐம் சாரி.
என்னாலதான் உனக்கும் பிரச்சனை, மாமாவுக்கும் பிரச்சனை. ஆனா உன்னாலதான் நான் இப்போ எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷத்தை பாக்குறேன். மாலதி, நான் இப்பதான் வினையும் அவங்களோட அத்தையும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். நிஜமா? சத்தியமா என்னால நம்பவே முடியலக்கா. இப்பதான் பெரியம்மா வினைய மன்னிச்சிட்டதா கிச்சன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ மாலதி. இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். அக்கா, நீங்க தேங்க்ஸ் விஸ்வாவுக்கு தான் சொல்லணும். அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான். மாலதி, இன்னொரு விஷயத்த நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஐ எம் ஆல்சோ சாரி. அக்கா, நீ ஏன்? நடந்த இவ்ளோ பிரச்சனையில நீ சொன்ன எதையுமே நான் காதுல வாங்கல. எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நீ நிச்சயமா வேணும்னே செஞ்சிருக்க மாட்டேன்னு. இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. அவர் வருத்தப்படுறத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். ஆஹா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? அப்ப நான் மட்டும்தான் வெளியாள். ஏய், சும்மா நடிக்கிறியா? உன்ன I love you, Ka. I love you too, Malati. அக்கா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். வெரி குட். மாலதி, நீ ஊருக்கு கிளம்பும் போது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் gift வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள்ல நடந்த பிரச்சனையில எல்லாருக்கும் என்னால இந்த gift வாங்கி கொடுக்க முடியல மாலதி. ஆனா பாட்டிக்காக மட்டும் இந்த ஷாலை நான் வாங்கினேன். ப்ளீஸ் இத பாட்டி கிட்ட கொடுத்துரு. ஊர்ல ரொம்ப குளிர் இல்லையா? இந்த நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் பாட்டி கிட்ட கொடுக்கறேன். அப்புறம் மாலதி, சித்தி, சித்தப்பா, தாமு, பாட்டி, பெரிய பாட்டி எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். கவலைப்படாம, டென்ஷன் ஆகாம நீ நல்லபடியா இருக்கணும். ஒருவேளை டென்ஷன், கவலை ஏதாவது இருந்தா அது அப்படியே பொட்டலம் கட்டி என்கிட்ட கொடுத்துரு. நான் அத போற வழியில எங்கேயாவது தூக்கி போட்டுறேன். எந்த டென்ஷனும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சேட்ட பண்ணாம இருந்தாலே போதும். கண்டிப்பா பண்ண மாட்டேன். ப்ராமிஸ்? ஓகே டீச்சர், ப்ராமிஸ். ப்ராமிஸா? மாமா, நான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். ஐ அம் ரியலி சாரி. எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு gift இருக்கு. கிஃப்டா? தருண், டடா, லேப்டாப். அப்புறம் இது உனக்காக. எனக்கு கூட கிஃப்டா? மாமா, அக்கா என்ன என் கூடவா வர போறா? அவளுக்கு எதுக்கு gift? அது உனக்கு ஒன்று வாங்குறமே சரி, உங்க அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா என்னன்னு வாங்கிட்டேன். இந்த லேப்டாப் மார்க்கெட்ல ரொம்ப லேட்டஸ்ட் மாடல். அட லேப்டாப்ஸ், அதுவும் கிஃப்டா? ஏன்னா லேப்டாப்ஸ் ஏன் கிஃப்டா கொடுக்குற? இந்த லேப்டாப்ல ஒரு மெசேஞ்சர் இருக்கு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்க அக்கா கூட பேசிக்கலாம். அவளை இது வழியா பாத்துக்கலாம். பார்க்க கூட முடியுமா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேன். வா, எங்க வா. அண்ணா, நான் இவளுக்கு சொல்லி தரேன், நீ அன்னைக்கு சொல்லி கொடு. இங்க பாரு, இதான் ஆன் பட்டன். இதை பிரஸ் பண்ணா ஆன் ஆயிடும். இதுல MSN மெசஞ்சர் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அது வழியா யாரா இருந்தாலும் லைவா வீடியோ சேட்டிங் பண்ணலாம். புரியுதா? அதாவது இந்த ஸ்கிரீன் வழியா நீ உன் அக்காவை பார்க்கலாம், அவங்களோட ஸ்கிரீன் வழியா அவங்க ஒன்ன பார்ப்பாங்க. அவ்வளவுதான். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஆன் பண்ணி வீடியோ சேட்டிங் பண்ணலாம். ஹாய் கா. ஹாய். ஹாய் மாமா. ஹாய். எதிரில இருக்காங்க பாரு. மாமா,
நான் ரிஷிகேஷ்க்கு போய் கூட இந்த மாதிரி அக்கா கிட்ட பேச முடியுமா? ரிஷிகேஷ்ல என்ன, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அக்கா கூட பேசலாம், பார்க்கலாம். நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை ஸ்கிரீன் ஆன் பண்ணணும், உங்க அக்கா கூட பேசணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான். நானும் அவன் கூட இப்படி தான் சேட் பண்ணுவேன். பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தெரியுமா? ஏனுங்க, மாலதிக்கு எனக்கும் இது ரொம்ப பொருத்தமான கிஃப்ட். தேங்க்யூ மாமா. இதெல்லாம் கனவா நினைவான்னு என்னால புரிஞ்சுக்க கூட முடியல. இனிமே நான் அக்கா கிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே இருக்க போறேன். Thank you so much for this lovely gift. அப்புறம் உனக்கும் தேங்க்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு. சரி கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. ஓ ஆமால, போலாம். இங்க இருந்து எங்க எல்லாரோட உயிரையும் வாங்கினது போதும். கிளம்பு தாயி. அவனை விடு. உண்மையை சொன்னா கோவப்படுற? பயமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கேன். நான் இங்க வந்த நாள்ல இருந்தே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பண்றது, இது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆச்சே. ஆண்டி ஆண்டி, நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருந்தா ஐ அம் ரியலி வெரி சாரி. மாமா, எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் அக்காவுக்கும் ஆன்ட்டிக்கும் சோ சாரி மாமா. இங்க எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு எங்க வீட்ல இல்லையேங்கிற கவலை கொஞ்சம் கூட வந்ததில்லை. இதை விட நல்ல குடும்பம் என் அக்காவுக்கு கண்டிப்பா கிடைக்காது. என் கவலையெல்லாம் பறந்து போச்சு. எனக்கு தெரியும் எங்களை விட நீங்க எல்லாரும் என் அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்கன்னு. அப்புறம் மாமா, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உலகத்துல எங்க தேடினாலும் என் அக்காவுக்கு கிடைக்க மாட்டாங்க. யூ ஆர் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் மை பெஸ்ட் மாமா. நான் வெளிப்படையாவே சொல்றேனே, நான் இங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, உங்க கூட பழகுனது, இது எதையுமே என்னால மறக்கவே முடியாது. இவ்வளவு நாள் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. நேத்துதான் வந்த மாதிரி இருக்கு, ஆனா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஆண்டி, முக்கியமா உங்ககிட்ட நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. It's okay. சரி கிளம்பலாமா தாயே? உங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதா? இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஒருவேளை ட்ரெயின் மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எங்க வீட்டுல வந்து எல்லாரோட உயிரையும் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. போலாங்களா? மாலதி, சும்மா இருக்க மாட்டேன். போகும்போது கூட கிண்டல. அவளை பத்திரமா கூட்டு போய் விட்டு வா, சரியா? பிரச்சனை பண்ணாத. பின்ன என்னென்ன, விட்டா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பா போல இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் கடைசி சான்ஸ். இப்ப விட்டா அப்புறம் எப்ப கிடைக்கும்னு மறுபடியும் தெரியாதுல்ல, அதான் அப்படி பேசினேன். சரிதானே? பாய் மாமா. பாய். போதும் போதும், ரொம்ப ஓட்டிக்காத. ஜாக்கிரதையா போயிட்டு வா மாலதி. ஃபோன் பண்றதுக்கு மறக்காத என்ன? அனி, இவளை ஊரை விட்டு துரத்திட்டு வரேன். வா போலாம். பாய்க்கா. பாய். போதும் கிளம்புமா.